அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது, குறிப்பா கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்ராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசியிலிருந்து புதன் கும்பராசியில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. ராசியில் மாறி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாருங்க. பண வரவில் சிக்கல்கள் இல்லைங்க. அந்த அளவிற்கு வருமானம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. லாபாதிபதி சுக்கிரன் ராசியில் இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் சுபபலத்துடன் இருக்கிறார். சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மகிழ்ச்சியும் மன நிறைவும் தரும் வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க. அதே மாதிரி திருமணமாகி குழந்தை எதிர்பார்த்திருக்கும் பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சனி 3ஆம் இடத்தில் இருப்பதால் தொட்ட காரியங்கள் பலிக்குங்க. நீதிமன்ற தீர்ப்புகள்ல சாதகம் உண்டாக இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ என்ன வழக்குகள் இருந்தாலும் அவற்றில் உங்களுக்கு மட்டுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைத்துறையினருக்கு லாபம் உண்டாக இருக்கு என்பது தங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. குரு, சுக்கிரன், சனி ஆகிய மூவரும் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால பண வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்குங்க. நிச்சயதார்த்தம், திருமணம், சீமந்தம், குழந்தை பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியையும் பண நிறைவையும் தர இருக்குதுங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அர்த்தாஷ்டக ராசியான மீனத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் அந்த அலைச்சலும் ஆரோக்கிய குறைவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு நிலை கொண்டிருப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க உகந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு உதவிகரமாக உள்ளதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்க இருக்குது. நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான தீர்ப்புன்னு நீங்க இந்த வாரத்துல எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிறைவும் நிகழக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏற்ற ஒரு வரனா அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்ற பிள்ளைகளுடைய ஆசையை நீங்கள் இந்த வாரத்தில் நிறைவேற்றி வைக்க இருக்கீங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய வருமானம் உங்களுக்கு இரட்டை வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால குடும்பத்தில் பண வரவு நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என பார்க்கும்போது, சனி சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் உத்தியோகஸ்தர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சக ஊழியர்களும் உயரதிகாரிகளும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் இருக்காங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்துல
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில சலுகைகளை இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்க மேற்கொள்ளலாங்க. ஆனா இடைத்தரகர்களை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து விட வேண்டாங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்களே செய்வது மிக மிக நல்லது. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் தனுசு ராசியினருக்கு பதவி உயர்வு, சலுகைகள் அதிகரிப்பது நிச்சயம் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ள அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. விற்பனையும் லாபமும் படிப்படியாக அதிகரிக்க இருக்குதுங்க. தொழிற்சாலையை அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க இருக்குது. கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் கொடுப்பாங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கு, புதிய விற்பனை கூட்டங்கள் திறப்பதற்கு கிரகநிலைகள் ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் வர இருக்குது. வர வேண்டிய பாக்கிகளை வசூலிப்பதற்கு ஏற்ற ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. சில்லறை வியாபாரிகள் மற்றும் நடைபாதை விற்பனையாளர்களுக்கு பழைய கடன்களை தீர்த்து பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரம் முழுவதுமே புதன் அனுகூலமாக இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய முழு பலமும் செலுத்த இருக்குதுங்க. குரு பார்க்கின் கோடி தோஷம் விலகும் என்பது போல என்ன மாதிரியான பின்னடைவுகள் ஏற்பட்டாலும் குருவினுடைய பார்வையால் அந்த பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே தனது கட்டுக்குள் வைத்துள்ள பூமிக்காரகரான செவ்வாய் சாதகமாக இருப்பதால உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்க இருக்குது. ஆனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே இந்த வாரம் முழுவதும் சுபம் பாதையில வலம் வருவதால எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிலவுவதால் மனதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகு இருக்கிறாருங்க. எனவே அலைச்சல்களும் அவ்வப்பொழுது ஆரோக்கிய குறைவும் ஏற்படுங்க. அதிக வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவைங்க. காரணம் 4ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. சுகஸ்தானத்தில் சர்ப்ப கிரகமான ராகு இருப்பதால் எல்லாம் இருந்தும் ஏதோ இல்லாதது போல வெறுமை இருக்குங்க. இந்த மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கிடைக்க போகும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது கண்ணனை சிறிது வெண்ணெய் நிவேதனம் செய்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.